ஹலோ கைஸ், நான் தான் உங்களோட நைட் சொல் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஐ ஆப்டைன் எ மெத்திக் ஐட்டத்தோட கண்டினியூ எபிசோடு தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் எபிசோடு பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் செக் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. I get overwhelmed so easily. My anxiety creeps inside of me, makes it hard to breathe. What's come over me feels like I'm somebody else. ஹீரோ நினைக்கிற நார்மலா மானா கியூப் மெஜிஷியன் யூஸ் பண்ணுவாங்க. அட்லீஸ்ட் பி ரேங்க் இருக்கிறவங்க அவங்களுக்கு மானா பத்தி நல்ல புரிதல் வேணும். அது மட்டும் இல்ல, நான் மெஜிஷியனா எப்படி இருக்கணும்னு தெரியல, அதனால இது எனக்கு கட்டாயமா தேவைப்படுற டெஸ்ட் தான். அவக்காண்டான எல்லா மெஜிஷியன்ல வெறும் 7% தான் இதுல இருந்து வெளியே வந்திருக்காங்க. என்னால இது முடியுமா? ஹீரோ கேக்குறேன், நீங்க என்னோட கான்பிடன்ஸை கம்மியாக்குற மாதிரி இருக்கு. அதுக்கு செயின்டென்சியன் நான் ஏன் அப்படி பண்ணணும், நீ இதுல தோத்தாலும் சரி, நம்ம பிரியாரிட்டி நெகோஷியேட் கான்ட்ராக்ட்ல இருந்து எந்த ஒரு மாற்றமும் வராது. ஹியான் வாஸ் கில்டு மாஸ்டரை நான் உனக்கு வாக்கு தரேன். ஹீரோ, இவ்வளவு தூரம் வந்துட்டு என்னால பின்வாங்க முடியாது. நான் அப்படியே தோத்தாலும் நான் முன்னேறி போயிட்டே இருப்பேன். செயின்டென்சியன் பார்க் கிட்ட தேவையான ப்ரிப்பேர்டு பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு பார்க் இது சரிதான கில்டு மாஸ்டர் கேக்குறாரு. மானா கியூப்ல ஆக்டிவா இருக்கிற மெஜிஷியனே கஷ்டப்படுவாங்க, ஆனா ஜெய்யுங்க அனுப்புறீங்க, அவன் சின்ன பையன் தானே. செயின்டென்சியன் நீ நினைக்கிறியா நம்ம முன்னாடி இருக்கிற பையன் சாதாரணமான ஆளுன்னு? ஏன்னா அவன் நம்மள ஆச்சரியப்பட வச்சாலும் வைப்பான். பார்க் ஒத்துக்கிட்டு இப்ப அந்த மானா கியூபை ஓபன் பண்றாரு. நம்ம ஹீரோவும் மானா கியூப் கிட்ட போயிட்டு யோசிக்கிறோம். நான் பாஸ்டுக்கு வரதுக்கு முன்னாடி இது கேள்விதான் பட்டிருக்கேன், இது ரொம்பவே பவர்னு. ஆனா இதை எதிர்பார்த்ததை விட ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கு. இதை இப்ப என் கண்ணாலேயே பாக்குறேன். செயின்டென்சியன் இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? உன்கிட்ட இருந்து நல்ல ரிசல்ட் எதிர்பார்க்கிற, உன்னோட பெஸ்ட்டை குடு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஹீரோ மானா கியூப்குள்ள போறான். இப்ப போயிட்டு உடனே பார்க் நான் உண்மையை சொல்லணும்னா அவன் நினைச்சு ரொம்பவே கவலைப்படுறேன். எனக்கு புரியுது, அவன் சுவாரஸ்யமான பையன் தான், இருந்தாலும் அவன் ஒரு சின்ன பையன். செயின்டென்சியன் கண்டிப்பா அவனால முடியும். பார்க் எதனால இவ்வளவு உறுதியா சொல்றீங்க? அதுக்கு செயின்டென்சியன் சிரிச்சுட்டே எனக்கு தோணுது. அதுக்கு பார்க் என்ன அப்படின்னு கத்துறாரு. செயின்டென்சியன் மனசுக்குள்ள, உன்னால இந்த மானா கியூப்ல இருந்து வெளியே வர்றதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துப்பன்னு கேக்குறாங்க. இப்ப அப்படியே ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ இந்த மானா கியூப்குள்ள இருக்கான். ஹீரோ அப்படியே இது ஆழ்கடல்லயே மானாவால உருவானதா? நல்ல வேலை, எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம மூச்சு விட முடியுது. இந்த உலகத்துல ஆக்சிஜன் எப்படியோ அதே மாதிரிதான் மானாவும். இது ஸ்கில் யூஸ் பண்றதுக்கு அது தேவை. ஆனா ரொம்ப நேரம் இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான மானா உள்ள இருந்தா ஒருத்தவங்களோட இதயம் அப்புறம் நுரையீரலை பலவீனப்படுத்தும். சில சமயம் இறந்து கூட போவாங்க. நான் இங்க இருந்து டைம் வேஸ்ட் பண்ண கூடாது. இந்த சிம்டம்ஸ் எல்லாம் ஆரம்பிக்கலனாலும் இங்க இருந்து சீக்கிரமா வெளியே போறதுக்கு வழி கண்டுபிடிக்கணும். எனக்கு ஞாபகம் இருக்க வரைக்கும் இந்த மானா கியூப்ல இருந்து வெளியே வர்றதுக்கு ஒரே வழிதான். இங்க இருக்கிற சுழற்சியில ஒண்ணு மட்டும் வெளியே போறதுக்கு வழி இருக்கும். அதை நான் கண்டுபிடிச்சு போக்கஸ் பண்ணணும். இங்க இருக்கிற சின்ன சின்ன சுழற்சியில தான் ஏதோ ஒண்ணு வெளியே போறதுக்கு வழியா இருக்கும். அப்ப ஹீரோ சடனா ஒண்ணுத்த சென்ஸ் பண்றான். என்னது இது? அது மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அது இந்த பக்கத்துல இருந்து தான் வருது. அது என்ன கிறிஸ்டலா? அதுல பவர்ஃபுல்லான மானா இருக்கு. எந்த அளவுனா இந்த மொத்த மானா கடலே அதுக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கு. இப்ப அப்படியே பார்க்க காட்டுறாங்க. பார்க் கில்டு மாஸ்டர், நீங்க முழுசா நம்புறீங்களா ஜெயிங் மானா கியூப்ல இருந்து வெளியே வருவான்னு? பார்க் மைண்ட்ல நீங்க ரொம்ப எதிர்பார்க்கிற மாதிரி இருக்கு. ஜெயிங் சந்திச்சு கொஞ்ச நாள் தான் ஆகியிருக்கு, ஆனா அவன் இப்போ வரைக்கும் ஆச்சரியப்படுத்திக்கிட்டு இருக்கான். இப்பவும் ஆச்சரியம் படுத்துவானா? பார்க் செயின்டென்ஸ் கிட்ட கேக்குறாரு, அவன் வெளியே வரத்துக்கு எவ்வளவு நேரம் எடுத்துப்பான்னு நினைக்கிறீங்கன்னு. அதுக்கு அவங்க, எனக்கு 40 மினிட்ஸ் ஆச்சு, ஆனா அதுதான் இந்த கண்ட்ரியிலே வேகமா வந்தது. அப்ப பார்க் 1-2 விஷயம் நடக்கலாம். ஒன்னு, மானா கியூப்ல இருந்து வெளியே வராம போகலாம். அப்படி இல்லைன்னா அவன் புது ரெக்கார்டே உருவாக்குவான். செயின்டென்சியன் நானும் அதான் நினைக்கிறேன், ஆனா அவன் அங்க இருந்து உருண்டு பரண்டு கதறிக்கிட்டு வர மாட்டான். அதுக்கு பார்க்கும் அதுவும் சரிதான் சொல்றாரு. அப்ப செயின்டென்சியன் சடனா பார்த்து ஷாக் ஆகுறாங்க. பார்க் அங்க சீக்கிரமா பாருங்கன்னு சொன்னதும் பார்க் அங்க திரும்பி பாக்குறாரு. பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆகுறாரு. அந்த மானா கியூப்ல விரிசல் விழுது. அப்போ 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து ஷாக் ஆகுறாங்க. அப்ப பார்க் போனை எடுத்து டைமிங் பாக்குறாரு. இன்னது 10 நிமிஷம் தானா? வெறும் 10 நிமிஷத்துல மானா கியூப்ல விரிசல் விழுதா? அப்படி அங்க என்னதான் நடக்குது?